ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஆனால் உண்மையிலே பிச்சைக்காரன் கிடையாது, நல்ல வசதியானவன். ஆற்று ஓரத்தில் ஒரு பாலம் கட்டி, இந்த பாலத்துக்கு அந்தாண்ட அழகான வீடு கட்டி அதில் வசதியாக இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு வேறு ஊர், ஏதாவது ஒரு ஊருக்கு போவான். அந்த ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், பிச்சைக்காரன் போல் தன்னை வேஷம் போட்டுப்பான். அப்படி பிச்சைக்காரன் போல் தன்னை வேஷம் போட்டுவிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுப்பான். பிச்சாண்டி தன்னை எண்ணி பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களால் அள்ளி கொடுங்கள். சூப்பராக பாடிக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்படி டெய்லி நடக்குது. பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட சொல்கிறார், என்னம்மா ஒரு பிச்சை எடுக்கிறானே அந்த ஆள், ஓரளவு சொத்துலாம் இருக்குது, என்ன பிச்சை எடுக்கிறானே. அவர் சிவபெருமான் சொன்னார், இன்னும் அவனுக்கு சொத்து வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. சரி, ஏதாவது அவனுக்கு கொடுத்து தொலைங்கலாம், அப்போயாவது அவன் நிம்மதி ஆகிறானான்னு. இல்லை, அது அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு போய் சேராதுன்னு சிவபெருமான் சொல்கிறார். பெண்கள் ஒத்துக்குவாங்களா? இல்லைங்க, ஏதாவது கொடுங்க. சரி, நாளைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு என்ன பண்ணுறான், அடுத்த நாள் வந்து பிச்சைக்காரன் மாரி கண்ணை கட்டிட்டு வேஷம் போட்டுட்டு இப்படி கண்ணு தெரியாத மாதிரி வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு ஆறு, இந்த பாலத்தை தாண்டி உள்ளே வரணும். அப்போ மனசு சொல்லுது, எப்பொழுதுமே நம்ம கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு ஊரெல்லாம் சுற்றி பிச்சை எடுத்துகிட்டு வரோம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பாலத்தை கடக்கிற வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு வர்றான். அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய முடிச்சு நிறையா தங்க காசுகளை பாலத்தில் சென்றாக போட்டு வச்சுருக்காரு. இவன் என்ன பண்ணுறான், அதை எடுக்காமல் தாண்டி போயிடுறான். எங்கிருந்தோ வந்தவன் அதை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ தான் சொன்னாரான் பார்வதி தேவிட்ட, பார்த்தியா, அவனுக்கு இது கிடைக்கல, அவனுக்கு எல்லாம் இருந்தும் அவன் பிச்சைக்காரன் தான். இப்படி நான் இன்னும் கொடுத்தா கூட அவன் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு. அதுமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய கொட்டி கிடைக்கின்றது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சேர முடியாதபடி செய்வது